Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல கொஞ்சம் டிஃபரண்டா குக்கிங் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் வந்துட்டு மண் சட்டில வீட்டுக்கு வெளிய வந்துட்டு வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். செட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தை வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிரலாம். அப்பதான் தூசி எல்லாம் வராம இருக்கும். மணல் வந்து எடுத்துக்கலாம். வீட்டுக்கு முன்னாடியே தான் மணல் இருக்குது. இப்போ மணல் வந்து எடுத்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல தான் வைக்க போறதுனால இந்த இடத்துல நம்ம பிளெயினா வச்சோம்னா இந்த இடம் ஃபுல்லா கறி ஆயிரும். அதனால கீழே வந்து மணல் வந்து பரப்பி விட்டுறலாம். இப்போ வந்து மணல் பரப்பியாச்சு. இதுக்கப்புறம் செங்கல் வச்சு அடுப்பு வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து செங்கல் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது மேலே வந்து மண் சட்டி வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ள விறகு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நெருப்பு போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா சில டைம் வந்து இப்படியே நம்ம காரையில் வச்சோம்னா இந்த இடம் வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் வந்து மணல் வந்து பரப்பி விட்டுருக்குறேன். இந்த மணல் மேலே நம்ம வச்சோம்னா எப்படியா இருந்தாலும் கறி பிடிச்சதுனாலுமே நம்ம வந்து இந்த மணலை எடுத்து போட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ வந்து போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி நெருப்பு வந்து கத்திக்கலான்னு பார்க்கலாம். இது மாதிரி தேங்காய் உரிச்ச மட்டை இருந்ததுன்னா அதை வச்சு தீ பற்ற வச்சோன்னா வேகம் வந்து தீ பிடிச்சிக்கும். அது கூடவே இந்த தென்னை ஓலை வந்துட்டு வைக்கிறேன். தென்னை ஓலை வச்சுட்டு தீ வந்து இப்போ பருத்தி போட்டோம்னா வேகம் வந்து தீ பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்கு வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்திக்கலாம். மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு டைம் நல்லா சூடு ஆயிருச்சுன்னா வேகம் வந்துட்டு இது வந்து சமைச்சு முடிச்சிடலாம். மண் சட்டியோட குணம் வந்து அதுதான். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டுடலாம். இது வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக பொடியாக்கணும்னா தான் நூடுல்ஸ் கூட போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து தீயும் வந்து அனல் ஆயிடுச்சு. இனி வந்து வேகம் வந்து நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மேகிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்திடலாம். அந்த மசாலா பேக்கெட் மட்டும்தான் நான் சேர்த்துறேன். வேறு எதுவுமே இதில் சேர்த்திட்டு இல்லை. இப்போ வந்து மேகி வந்து நம்ம போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லாவே கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேகி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற காயாச்சு.
நம்மளாம் சின்னதாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு எப்படி வீட்டிலேருந்து எந்த ஒரு பொருளும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இப்படி வந்து விளையாண்டுருக்க மாட்டாங்க. நம்மளாம் வந்து சின்னதில் ஃபஸ்ட்டு நம்ம விளையாட தொடங்கும் போது என்ன பண்ணுவோன்னா, இந்த மண்ணெல்லாம் எடுத்து வச்சு பூவு அதுக்கப்புறம் தண்ணி இது மாதிரியெல்லாம் வச்சுட்டு மண்ணிலேயே சாதமெல்லாம் செஞ்சு நம்ம வந்து விளையாண்டுருப்போம். இதெல்லாம் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிராமங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது நாங்கள் எங்களோட ஏஜில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோன்னா, காசெல்லாம் பிரித்து சாதனமெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வந்து நாங்கள் சாதமெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்குறோம். அது வந்துட்டு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த சூட்லேயே வந்து இது கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா போதும், நம்மளோட இதை கண்டினியூ பண்ணலாம். நாங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு 6th 7th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட ஏஜில் இருக்கிறவங்களே சேர்ந்துட்டு பைசாவெல்லாம் பிரித்து இது மாதிரி மேகி செய்கிறது, அதுக்கப்புறம் வீட்டிலிருந்தே கொஞ்சம் அரிசி தக்காளி வெங்காயம் இது மாதிரி எல்லாம் சாதனமெல்லாம் எடுத்துகிட்டு போய் சின்ன சின்னதாக குக் பண்ணி வந்து சாப்பிடுவோம். அது வந்துட்டு எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு லைஃப் டைமில் அது ஒரு பீரியட் வந்து சூப்பராகவே இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுற பீரியட். அந்த டைமில் இது மாதிரி குக் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோன்னா அது வந்து தனி ஃபீலாக தான் இருக்கும். அது மாதிரி யாரெல்லாம் சின்னதில் வந்து விளையாண்டுருக்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட மேகி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து தீயே எரிக்கிறதில்ல. ஆனாலும் வந்து அளவான தீ இருக்குது, அதனால் கரிஞ்சு வந்து போகாது. மண் சட்டியில் எப்போவுமே நம்ம செய்யும் போது கரிஞ்சு போகாது. அதுதான் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு. இத்தனை நேரம் ஆகிட்டுமே இது வந்து எப்படியுமே தீஞ்சே போகாது, அடிப்பத்தவெல்லாம் செய்யாது நம்ம மண் சட்டியில் வைக்கும்போது. ஆனால் இதோட டேஸ்ட்டு வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் வந்து சேர்த்திடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. மண் சட்டியில் செஞ்சனால அந்த அடுப்போட அந்த ஒரு இதுவும் கூடயும் நல்லாவே வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இனி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.